பிஜேபி என்பது ஒரு இமயமலையை போன்ற அரசியல் இயக்கம். அது மிகப்பெரிய வலிமையை கொண்ட ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்தை நாம் தனி நபராக தனித்து நின்று எதிர்த்து போராடுவது என்பது வெளிச்சத்திற்கே வந்து சேராது. ஆக திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் கட்டாயத்தின் அடிப்படையில் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் அந்த அவர்கள் எதிர்க்கிற வரையில் அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். பிஜேபியோடு நாளைக்கு ஒரு வேளை அவர்கள் கைகோர்க்கும் நிலை வரலாம், அது வேறு. ஏற்கனவே கைகோர்த்து இருக்கலாம், அது வேறு. எதிர்க்கிற போது அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். அதனால் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு சேர்ந்து எதிர்த்தோம், தொடர்ந்து எதிர்த்தோம். அந்த வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்தன. பேசுறவ எந்த நேரம் பேசிட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எனவே சாதி ஒழிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடோ அதை போல தமிழ் தேசியம் என்பதும் விடுதலை சிறுத்தைகள் முன்மொழியக்கூடிய முக்கியமான கோட்பாடு, முதன்மைத்துவ கோட்பாடு. இதை மட்டும் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 2 வகையா தேசியவாதத்தை முன்வைக்க முடியும். கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டு பேசுவது, மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமை, அந்த தேசிய இனத்தின் நலன்கள், பாதுகாப்பு, இவையெல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த கோரிக்கைகளை முன்வைப்பது, இந்த நலன்களுக்காக போராடுவது. அப்படி விடுதலை சிறுத்தைகள் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதனால் இந்தியா என்கிற தேசத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த இந்தியா என்கிற தேசத்திற்குள்ளே ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான உரிமைகள் முக்கியம் என்று பேசுகிறோம். தமிழர்களின் உரிமைகள் மட்டுமல்ல, தெலுங்கினத்தின் உரிமைகளும் முக்கியம், தெலுங்கு மொழியின் பாதுகாப்பு முக்கியம், மலையாளிகளின் தேசிய இன உரிமை முதன்மையானது, அவர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த புரிதலோடு நாம் முன்மொழிகிற தேசியவாதம் தமிழ் தேசியம். இன்னொரு முறை என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் நாங்க ஏற்க மாட்டோம், இது எங்களுக்கு உடன்பாடானது இல்லை, பார்லிமெண்ட்ல நாங்க நிக்க மாட்டோம், சட்டமன்றத்தில் நாங்க நிக்க மாட்டோம், ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த தேசத்தோடு நாங்கள் இணைந்திருக்க மாட்டோம், தனி நாடு தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு வைக்கிற ஒரு கோரிக்கை.